மௌனம் என்பது பலருக்கு பயமாக இருக்கலாம். ஆனால் உண்மையில் அதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய சக்தி. நீங்கள் பேசாமல் இருந்ததுக்காக பலர் உங்களை தவறாக புரிந்து கொள்வார்கள். ஆனால் உங்கள் செயல்கள் ஒரு நாள் முழு உலகத்தையும் பேச வைக்கும். இன்று நாம் பார்க்க போகிறோம் மௌனத்தின் வலிமை, அதன் பயிற்சி, புத்தரின் சிந்தனைகள் மற்றும் ஒரு சிறுவனின் வாழ்க்கையை மாற்றிய உண்மையான கதை. இது ஒரு கிராமத்தில் தொடங்கும் கதை. மாரியப்பன் 10 வயது சிறுவன். பேசும்போது யாரும் அவனை கேட்கவில்லை. அவன் பேசும்போது அனைவரும் சிரித்தார்கள். ஆசிரியை, ஓய் மாரியப்பா, நீயா பேசி மதிப்பெண் எடுக்க போற என்று கிண்டலாக கேட்டார். மாரியப்பன் சும்மா மௌனமாக நின்று பார்க்கிறான். அந்த தினம் முதல் அவன் பேசுவதை நிறுத்துகிறான். அவன் நோட்டுகளை எழுத ஆரம்பிக்கிறான். புத்தகங்களை மட்டும் படிக்கிறான். பேசாமல் தான் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் நூலகத்தில் புத்தரின் புத்தகம் கிடைக்கிறது. அதில் வாசிக்கும் ஒரு வரி: மௌனம் ஒரு பதிலாக இருக்கலாம், ஆனால் அது உண்மையான அறிவின் அடையாளமாகும். அந்த நாள் முதல் மாரியப்பன் தினமும் 30 நிமிடம் மௌனத்தில் அமர்ந்தான். யாரும் இல்லாத இடத்தில் உட்கார்ந்து சிந்தனையில் இருப்பான். யாரும் பேசாத போது கேட்பதை கற்றான். யாரும் பாராட்டாத போது தன்னைத்தானே நம்ப ஆரம்பித்தான். பள்ளி இறுதி வருடம் வந்தது. மாறாத மாணவன் தேர்ச்சி பெற்ற முதல் மாணவன். யாரும் எதிர்பாராதவனிடம் இருந்து மாற்றம், அமைதி, அறிவு வந்தது. அவன் பேசவில்லை, ஆனால் அவன் செயல்கள் பெரிய பதிலாக பேசின. மகாத்மா காந்தி அவர்கள் வாரத்திற்கு ஒரு நாள் மௌனத்தை கடைபிடித்தார். காரணம் என்ன? அவர் உணர்ந்தார், மௌனம் ஒரு மிகப்பெரிய உள் விசாரணைக்கும் ஆன்மீக சுத்திகரிப்புக்கும் வழி என்று. வாரம் ஒரு நாள் திங்கட்கிழமை மௌனமாக இருந்தார். யாரிடமும் பேசாமல் சொற்களில்லாத நாளாக வாழ்ந்தார். மகாத்மா காந்தி கூறும் மௌனத்தின் நன்மைகள்: 1. உள் அமைதியை வளர்க்கும். 2. சிந்தனையை தெளிவாக மாற்றும். 3. அறிவும் உண்மையும் சுட்டி காட்டும். 4. வாக்கு பிழைகளை தவிர்க்கும். 5. சொற்களை இல்லாமலே வாழும் பயிற்சி, மனதுக்கு கட்டுப்பாடு. ஒருமுறை ஒருவர் கேட்பார், ஏன் நீங்கள் பேசாமல் இருக்கிறீர்கள்? காந்தி சிரித்தார். எழுதிய பதில்: ஒரு குழந்தைகளும் பேசாமல் தான் சிந்திக்க தொடங்குகிறார்கள். நானும் சிந்திக்கவே பேசாமல் இருக்கிறேன். மகாத்மா காந்திக்கு வாரம் ஒரு மௌன நாள் இருந்தது. ஆனால் அந்த ஒரு நாளில் அவர் உலகத்தை இன்னும் தெளிவாக கண்டார். இந்த உலகம் முழுக்க ஒரு குரல் கேட்டுக்கொண்டேதான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு அமைதி, அந்த ஒரு மௌனம், அதுதான் மனிதனை வலிமையானவனாக மாற்றும். நாம் பேசும் வார்த்தைகளில் மட்டும் சக்தி இல்லை. சில சமயங்களில் நாம் பேசாமல் இருக்கும் மௌனத்திலும் அபார சக்தி உள்ளது. புத்தரும் காந்தியும் மௌனத்தை குறித்து என்ன சொன்னார்கள்? மௌனத்தின் சக்தியை உணர்ந்து சாதனை புரிந்தவர்கள் யார்? அனைத்தையும் கதையாக, உண்மையான நிகழ்வுகளாக, துளி துளி உணர்வுகளுடன் பார்க்கலாம். மௌனம் என்பது வார்த்தைகள் இல்லாத நிலை மட்டுமல்ல, அது உணர்வுகள் பேசும் நிலை. ஒரு கிராமம், ஒரு சிறுவன், பெயர் சதீஷ். அவனுக்கு சிறு வயதில் இருந்து மௌனமாக இருப்பது ஒரு பழக்கம். நண்பர்கள் இல்லை, ஆட்டமில்லை, சத்தமில்லை. ஆனால் ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியை கேட்டார். சதீஷ் வளர்ந்தான். ஒரே இடத்தில் மௌனமாக இருப்பான். நாளடைவில் பெரிய விஞ்ஞானி ஆனான். அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? மௌனம் எனக்கு கேட்கும் சக்தியையும் யோசிக்கும் ஆழத்தையும் கொடுத்தது. அதனால்தான் நான் எங்கு சென்றாலும் மக்கள் எனக்கே கேட்கிறார்கள். ஒரு சீடன் புத்தரிடம் கேட்டான், நாங்கள் எப்பொழுது பேச வேண்டுமா அல்லது மௌனமாக இருக்க வேண்டுமா? புத்தர் சிரித்தார். நீ சொல்வதை உணர்ந்து பேசினால் அது ஞானம். நீ பேசாமல் இருக்கும்போது உனக்குள் சத்தம் இல்லை என்றால் அது அமைதி. இந்த 2 தருணங்களும் தான் உண்மையான வாழ்க்கை. மௌனத்தில் மூலம் புத்தர் உலகை மாற்றினார். அவர் சொல்லாத நேரங்களில் கூட அவரது அமைதியான பார்வை, சிரிப்பு, மரணத்தின் போது கூட அமைதியான முகம்,
எல்லாம் பேசாத வார்த்தைகளாக 1000 மக்களை நெகிழ வைத்தன. மகாத்மா காந்தி வாரத்திற்கு ஒரு நாள் மௌன நாள் கடைபிடித்தார். அவரிடம் ஏன் என்று கேட்கப்பட்டது. அவர் சொன்னார், உண்மைதான் பேச வேண்டும், ஆனால் மௌனம் உண்மையை உணர்த்தும் வகையில் இருக்க வேண்டும். வாரத்தில் ஒரு நாள் பேசாமல் இருப்பது என் மனதையும் உடலையும் புத்துணர்ச்சி பெற செய்கிறது. மௌனம் உங்கள் மன அமைதியை அதிகரிக்கிறது, சிந்தனை ஆழத்தை உருவாக்குகிறது. தியானம் மனக்குறைகளை அகற்றுவது. திறமைகள் வளர்த்தால் இவை அனைத்திற்கும் மௌனம் தேவை. ஒருவர் தவறாக பேசினால் நம்மால் பேசாமல் இருக்க முடியுமா? முடியும். அதுதான் பலம். ஒருவர் திட்டினால் பதில் அளிக்காமல் இருப்பது எது? அதுதான் சக்தி. மௌனம் என்பது பயம் அல்ல, அது கட்டுப்பாடு, அது உளவு திறன், அது நம் பயணத்தின் திசையை அமைப்பது. இன்றைய உலகம் பேசுவதற்கு பதிலாக கேட்க சொல்கிறது. ஆனாலும் மௌனம் என்னை உங்களை நம்மை மாற்றும் ஒரு இயற்கையான சக்தி. இன்று முதல் வாரத்தில் ஒரு நாள் மௌன நாள் கடைபிடிங்கள். தினமும் 10 நிமிடம் பேசாமல் உங்களால் கேளுங்கள். பேசும் முன் யோசியுங்கள், பேசும்போது கேளுங்கள். புத்தர் சொன்னார், உங்களிடம் அமைதி இருந்தால் உலகமே உங்களிடம் பேசும். காந்தி சொன்னார், அமைதியே என்னை வழிநடத்துகிறது. நாம் எல்லோரும் சத்தம் போடும் இந்த உலகத்தில் நாம் பேசாமலே சாதிக்க வேண்டும். மௌனத்தின் சக்தியை நம்புங்கள், உங்கள் வாழ்க்கை நிச்சயம் நிமிரும். மகாத்மா காந்தி வாரத்திற்கு ஒரு நாள் மௌன நாள் கடைபிடித்தார். ஏபிஜே அப்துல் கலாம் மிக அடக்கமாக பேசினார், ஆனால் உலகமே அவரது வார்த்தைகளை நேசிக்கிறது. மௌனம் என்பது சோர்வு அல்ல, அது உங்கள் உள்ளத்தில் இருக்கும் சத்தம். அதை கேட்பதற்கே நேரம் தேவை. மௌனம் என்பது பதிலளிக்க மறுக்கும் ஒன்றல்ல, அதுவே ஒரு பதில். மௌனம் என்பது உங்கள் உள்ளத்தை பேச வைக்கும் சக்தி. பேசும் ஒருவர் இல்லாமல் சாதிக்கும் ஒருவராக மாறுங்கள். நீங்கள் பேசுவதில்லை என்பதற்காக உங்கள் திறமை குறைக்க வேண்டாம். உங்கள் செயல்கள் பேசட்டும். உங்கள் நிம்மதி ஒரு நாள் வெற்றியாகும். நீங்கள் மௌனமாக இருந்ததனால் தவிக்க வேண்டாம். அது உங்கள் சக்தி. உங்களுக்குள் இருக்க வல்லமையை செயல்படுத்தும் முதல் படி. மௌனத்தில் சக்தி புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கை நிமிரும். மௌனத்தில் வாழ்ந்தவன் உலகையே மாற்றினான். மௌனம் என்பது பலருக்கு பயமாக இருக்கலாம், ஆனால் உண்மையில் அதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய சக்தி. மௌனம் ஒரு மிகப்பெரிய உள் விசாரணைக்கும் ஆன்மீக சுத்திகரிப்புக்கும் வழி என்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.